வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சத்தான சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாமை சாம்பார் சாதம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சாம்பார் பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டுறலாம். புளி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1 கப் சாமை, 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். சாமைக்கு பதிலாக குதிரைவாளி, வரகு எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பு சேர்த்து 1/2 கப் எடுத்தீங்கன்னா 4ல இருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உடனே ஒரு கரண்டி வச்சு எல்லா ரைஸையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இல்லைன்னா மேலே தண்ணியாகவும் அடியில் இருக்கிற ரைஸ் ரொம்ப கட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக நான் முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு
கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சாம்பார் சாதத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, ஆரம்பத்துல இருந்ததை விட நல்லா கட்டியாகி வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.